நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரங்கநாதன் என்ற ராம்குமார், வயது 48. இவர் வீரவநல்லூர் பஜாரில் மாவுக்கடை நடத்தி வந்தார். நேற்று கடையில் இருந்த ராம்குமாரை காரில் வந்த மூவர் கும்பல் கடத்தி சென்றது. கார் பதிவெண்ணை வைத்து டிரைவரை பிடித்து விசாரித்தனர். ராம்குமாரை புதுக்குடியில் வசிக்கும் சிக்கன் கடைக்காரர் உட்பட 3 பேர் குற்றாலம் அழைத்து சென்றதாக கூறினார். தன்னுடைய காரில் அவர்களை சவாரி ஏற்றிக்கொண்டு குற்றாலத்தில் உள்ள ஒரு விடுதியில் இறக்கிவிட்டு வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே குற்றாலத்தில் தனியார் விடுதி அருகே ராம்குமார் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் ராம்குமார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். ராம்குமார் கடை வைத்திருக்கும் அதே பகுதியில் சிக்கன் கடை வைத்திருக்கும் கௌதம் என்ற வாலிபரை ராம்குமார் அடிக்கடி கிண்டல் செய்து பேசியதால் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வாலிபர் தனது நண்பர்கள் 2 சேர்ந்து ராம்குமாரை காரில் நேற்று முன்தினம் குற்றாலம் கடத்தி வந்தார். அங்கு நண்பர்கள் 2 சேர்ந்து கௌதம் மது குடித்தார். போதையில் ராம்குமாரை சிக்கன் வெட்டும் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். உடலை புதருக்குள் வீசிவிட்டு தப்பியதும் உறுதியானது. மூவரையும் போலீசார் கைது செய்தனர். கிண்டல் செய்ததற்காக மாவு கடைக்காரர் ராம்குமாரை கொலை செய்த சம்பவம் குற்றாலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.